ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எதுவுமே புக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் பர்சனல் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி பேசலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியல. ஸோ இதில் பேசுறதுக்கு நான் கரெக்டான ஆளா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு அவங்க இது மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்லிட்டு நான் என் மேலேயே எனக்கு கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேங்குது, செல்ஃப் கண்ட்ரோலே சுத்தமா இல்லை, அதனாலயே லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட ப்ராப்ளம் வேற. ஸோ இந்த மாதிரி வேற யாராச்சும் சஃபர் பண்றீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் இப்ப அப்படின்றது எல்லாரும் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஆனா நம்மளோட சரௌண்டிங்ஸா இருக்கட்டும், ஒரு என்விரான்மெண்டா இருக்கட்டும், நம்ம ஒரு கண்ட்ரோல்ல நம்ம ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலுமே சில இடத்துல அது நம்ம கை மீறி போயிடும். ஓகேவா? ஸோ என்னன்னா அது ஒரு கோவத்துல டக்குன்னு ஏதோ எமோஷன்ல எடுக்கிற முடிவா இருக்கட்டும், கோவத்துல எடுக்கிற முடிவா இருக்கட்டும், இப்போ நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், சரி அன்னைக்கு அப்படி பண்ணிருந்திருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு செகண்ட்ல தான் நமக்கு அந்த தாட் வருது. ஓகேவா? இப்ப அது பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னன்னா தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீலோடய லைஃப்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி யார் மேலயோ கோவமோ ஏதோ ஒண்ணு வருது, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தனியா போயிடுங்க. தனியா போயிட்டு அந்த கோவத்தை கொஞ்ச நேரம் நீங்க கோ த்ரூ பண்ணாலே ஓரளவுக்கு கொஞ்சம் குறையும். அதை ஓவர் எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டுட்டு போய் திரும்பி நம்ம ஒருத்தவங்களை கத்துறோம், இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடக்குதுன்னா அது நம்ம கைமீறி போறது கூட சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு உங்க கண்ட்ரோல்ல இல்லாம நம்ம போறோம் அப்படின்ட்டு நீங்க ஏதோ ஒரு தோணுச்சுனால ஆக்சுவலா அது எல்லாமே நம்மளோட வில் பவர் பொறுத்துதான். நீங்க கண்ட்ரோல்ல மீறி போறேன்னு அதை நீங்க உங்களுக்கு தோணுனாதான் நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுக்க முடியும். உங்களுக்கே அந்த விஷயத்து மேல நம்ம என்ன பண்றோம்னு கண்ட்ரோலே இல்லாம இருந்தோம்னா அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் ஒரு விஷயம் இப்ப எனக்கு கோவமே வந்தாலும் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டாவது நான் யோசிச்சுட்டு தான் பேசுறேன். இருந்தாலும் நான் கோவப்பட்டு கத்துறதெல்லாம் இருக்கு. ஒரு செகண்டாவது நம்ம யாருக்கிட்ட பேசுறோம் அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு தானே பேச முடியும். இப்ப நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி பேசுவோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் வேற மாதிரி பேசுவோம், நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுவோம். வரும்போதும் நம்ம அப்பா அம்மா கிட்ட டக்குனு எடுத்து எறிஞ்சுலாம் பேசிட முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி இல்லைல்ல, எதா இருந்தாலும் எடுத்து எறிஞ்சு பேசுறோம். ஸோ நம்ம ஷேர் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஓகே. அப்படி இல்ல, நீங்க ஷேர் பண்றதா இருந்தா உங்களுக்கு ஒரு கோவமா ஏதோ வந்துச்சுன்னா நீங்க போய் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேர் பண்றதுக்கு எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கொஞ்சம் தனியா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க தனியா இருங்க, ஒரு ஹாஃப் டே கூட தனியா இருங்க. அந்த தனியா இருக்கிற நேரத்துல நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் என்னோட மூட் ஒரு மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவத்திலயோ இல்ல எக்ஸ்ட்ரீம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நான் போய் தனியா உட்காந்துருவேன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு ஹாஃப் டே நான் தனியா இருந்தேன்னா எனக்கு ஹாஃப் டே கிடையாது, எனக்கு ஒரு ஃபுல் டே எடுக்கும். ஃபுல் டே நான் தனியா உட்காந்துருவேன். தனியா உட்காந்துட்டு இப்போ நான் ரீசெண்டா புக் படிக்கிறதுக்கு ரொம்ப அடிக்ஷன். இத்தனை வருஷமா நான் புக்ஸ் படிப்பேன். ஆனா வருஷத்துக்கு ஒரு புக் 2 புக் அந்த மாதிரி படிக்கிறதோட ஸோ இப்போ எனக்கு எது டைவர்ஷனா இருக்குன்னா புக் படிக்கிறது எனக்கு டைவர்ஷனா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சினிமா குட் மூவியா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பாட்டு கேட்கறேன் அப்படின்னா பாட்டு கேட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லயே எனக்கு சரியாயிடும். இல்ல ஒரு மூவி பாக்குறேன் அப்படின்ற பட்சத்துல என்னன்னா கோவம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஓகே. அது அந்த படம் முடியும் போது ஓரளவுக்கு நம்ம எல்லா எமோஷனல் ஸ்டேட்டும் ஓரளவுக்கு பேலன்ஸ்ல தான் இருக்கும். நீங்க என்ன இன்னொருத்தவங்க மேல உள்ள கோவத்தை ஒருத்தவங்க மேல காட்டுறதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நம்ம சுத்தி உள்ளவங்களை நினைச்சு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க மேல உள்ள கோவத்தை இவங்களை பழி வாங்கறதுக்காக என்ன பண்றோம் பாரு, இவங்களை பழி வாங்கறதுக்காக என்ன பண்றோம் பாருன்னு ஸோ மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம போயிட்டு நம்ம கோவப்பட்டு பேசுறதோ, ஒருத்தவங்களை பத்தி நம்ம பேசுறதோ, இல்ல ஒருத்தவங்களை பழி வாங்கறதுக்காக நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம்னா அதனால அஃபெக்ட் ஆக போறது அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா ஆக்சுவலா நம்ம நம்மளோட மென்டல் ஸ்டேட் போகுது, நம்மளோட பர்சனல் லைஃப் போகுது, எல்லாமே போகுது. ஸோ உங்க லைஃப்க்கு ஏதாச்சும் ஒரு பர்பஸ் வச்சுக்கோங்க. ஸோ பர்பஸ்னா நீங்க எந்த இடத்துல டைவர்ஷன் ஆனாலும் உங்களோட நீங்க ஜாப் போறீங்கன்னா உங்களுக்காக ஒரு பேஷன் வச்சுக்கோங்க. ஸோ பேஷன் இல்லைன்னா
லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொண்டுட்டே போக முடியாது. இப்போ அதுவும் நீங்க வந்து ஏதோ ஒரு ஐடி ஜாப்லயோ இல்ல வேற ஏதோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஜாப்லயோ இல்ல வந்து ஒரு 9 to 5 இல்லாம சில இடத்துல 9 to 8 9 to 7 அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஜாப்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இருக்கும் போது என்னன்னா உங்க கண்ட்ரோல்லயே வந்து இருக்க முடியாது. அங்க ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்ல என்ன சொல்றாங்களோ அதையே கேட்டுட்டு அவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல நீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரீங்க, வீட்டுல யாராச்சும் அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு பேசுறாங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கான ஒரு டைவர்ஷன் வந்து எதுவுமே இல்லாம ஏதோ வந்து லூப் குள்ளர மாட்டின மாதிரியும் உங்களோட லைஃப் வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து இல்லாமனா உங்களுக்காக ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா ஸோ நீங்க வந்து வீட்லயும் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் இல்ல ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனாவது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒருத்தவங்க மேல உள்ள எந்த ஒரு எமோஷனா இருக்கட்டுமே ஸோ வந்து அதை டைவர்ட் பண்றதுக்காக ஒண்ணு நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பேஷன் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப இப்ப வந்து எனக்கு கோவம் இருக்கு, சும்மா சாதாரணமா இருக்கு, எனக்கு யார்ட்டாச்சும் சொன்னா வந்து ஓகே ஆனா வந்து சொல்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அதாச்சும் ஒரு பேப்பர்ல வந்து எழுதிடுங்க. ஒரு இது பேப்பர்ல எழுதிட்டு அதை நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி. நான்லாம் வந்து என்னன்னா எனக்கு எழுதுறதுதான் வந்து பெஸ்டா இருக்கும். நான் வந்து எழுதி நோட்ல வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து இன்னைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் வச்சு அதை எடுத்து பார்க்கும்போது நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன். அப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதின ஒரு விஷயம் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். என்னடா நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நீங்க எழுதுங்க. இல்ல வந்து இந்த மூவிஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி வேணா நீங்க அதை கிழிச்சு கூட போட்டுருங்க. உங்களுக்கு வந்து எது பெட்டரா இருக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. இந்த டாபிக் வந்து நான் பேசுறதுக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ வந்து இது வந்து என் ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து ஒருவேளை வேற யாராச்சும் அந்த மாதிரி சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வேண்டாம். இப்போ வந்து நம்ம மட்டும் தான் நம்ம லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்றதா இருக்கும். ஒருத்தவங்களுக்காக வந்து நம்ம போறோம், இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவங்கள பழி வாங்குறதுக்காக என்ன ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இருந்தீங்கன்னா அதனால லாஸ் ஆக போறது வந்து உங்க லைஃப் தான். அவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலாம், அதை பத்தி வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்த விஷயத்த பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அவரை போறது எண்ட் ஆஃப் த டே நீங்க தான். ஆக்சுவலா வந்து உங்களுக்கான ஒரு கோல் வந்து நீங்க செட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உங்க ஃபேமிலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உங்களுக்கான வந்து ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதை நோக்கி ஓடுங்க. உங்களுக்கு வந்து லைஃப்ல எந்த டைவர்ஷன் இருந்தாலும் ஏதோ எனக்குன்னு ஒரு விஷயம் அது வந்து பர்சன் வந்து இருக்கிறாங்க இல்ல பேஷன் தான் நமக்கு ஒண்ணு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஸோ அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாவும் ஃபீல் பண்ணலாம், ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணலாம். ஓகேவா? ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கு சப்ஸ்கிரைப்லாம் நான் எதுவும் கேட்கல. ஏன்னா நானே வந்து கொஞ்சம் வந்து எமோஷனல் டவுன்ல வந்து இருக்கேன். வந்து நீங்க வந்து வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து எமோஷனலா வந்து ரொம்ப லோவா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தயவு செஞ்சு வந்து ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட வந்து கூட்டிட்டு போய் பேச சொல்லுங்க. அப்படி நம்பிக்கையான ஆள் எனக்கு யாரும் இல்லைன்னா அட்லீஸ்ட் எழுத சொல்லுங்க. அட்லீஸ்ட் எழுதி அந்த கோவம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்து தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப்லன்னு ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து செய்ய சொல்லுங்க. அவங்களை வந்து அது பண்ண சொல்லுங்க. யாரையும் வந்து நம்ம ஹர்ட் பண்றதுனால கடைசியில நம்ம தான் வந்து ஹர்ட் ஆகும். அவங்க வந்து ஹர்ட் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அவங்கள வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் வந்து